வெல்கம் டு மீ டாக்கீஸ் வித் லவ். இது வந்து பொதுமக்கள் இயக்குனர் மதன் இயக்கத்தில் அபிஷன் ஜீவந்த் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். அபிஷன் ஜீவந்த் வந்துட்டு ஒரு டைரக்டராக ஜெயிச்சிருக்காரு. டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் மூலயமா ஒரு டைரக்டராக ஜெயிச்சிருக்காரு. அதேமாதிரி இந்த படத்துலேயும் வந்துட்டு ஒரு ஹீரோவாகவும் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு இந்த படத்தின் மூலயமா. அதாவது வந்துட்டு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருந்தால் கூட படம் வந்து ஒரு நல்ல படமாக டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த படத்து மூலமா இவரும் வந்து ஒரு ஹீரோவாக வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஏன்னா இந்த டைரக்டராக நுழைஞ்ச பிறகு ஒரு ஹீரோவாக சக்ஸஸ் ஆன பிறகு டைரக்டர் இதை வந்து எல்லோரும் மறந்துடுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டர்னா வந்துட்டு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதணும், கதையை பற்றி யோசிக்கணும், காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கணும், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனால் ஹீரோவுக்கு வந்து அந்த தொழிலுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு ஷார்ட்டை கூப்பிட்டாங்கன்னா நடிச்சுட்டு வந்து அப்புறம் வந்து ஸ்பாட்டில் வந்து ஆட் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதனால் வந்துட்டு எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோவாக ட்ராவல் ஆகிறதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி வந்தவங்கலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. ஹீரோவாக ஜெயித்த பிறகு டைரக்டர் அந்த துறையை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி அபிஷன் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்தளவுக்கு இந்த படம் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுற ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அதாவது அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டர் பண்ண அனஸ்வரா ராஜ் அதாவது வந்து மிகச்சிறந்த நடிப்பு. மலையாளத்தில் நிறைய படம் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து அந்த பொண்ணை ஏற்று நடிச்ச அந்த கேரக்டர், அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸும் முக்கிய காரணம்னு சொல்லலாம். இது வந்து தியேட்டரில் போனால் ரொம்ப நாளாச்சு. அந்த யூத் இளைஞர்கள் பட்டாளத்து வந்து தியேட்டரில் வந்துட்டு ஃபுல்லுக்குள்ள அவங்க தான் இருக்காங்க. உங்களுக்கு கதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. அதை சுவாரஸ்யமான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வந்துட்டு நம்மளை வந்து மகிழ்ச்சிருக்காங்கன்னு சொல்லணும். என்னென்னா அந்த பையன் வந்து அக்கா வந்துட்டு தன் தம்பிக்கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணை பார்த்து வந்து போய் பொண்ணு பாருடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவனுக்கு விருப்பமே இல்லாமல் போய் பார்க்குறான். அந்த காபி ஷாப்பில் போய் பார்த்தோன்னே 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்களுக்குள்ளே பேசும்போது அவன் படித்த ஸ்கூலில் தான் இந்த பொண்ணும் படிச்சிருக்கு. அப்போது அவங்களுடைய கிளாஸ்மேட்லாம் சொல்லும்போது வந்துட்டு 2 பேரும் அந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்கிற விஷயம் தெரியுது உங்களுக்கு. இப்போது இவனும் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான். இந்த பொண்ணும் வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்கா +2 படிக்கும்போது. இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை வருது அவங்களுக்கு. இப்போ அவன் காதலிச்ச அந்த பொண்ணு எப்படி இருக்கா, அதே மாதிரி இவன் வந்து காதலிச்ச அந்த பையன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி போகிறாங்க. இந்த ட்ராவலில் வந்துட்டு நம்ம 2 பேரும் கேரக்டர் ஒத்து வந்துச்சுன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவன் வந்து தன்னுடைய காதலியை பார்க்க போகிறான். அது வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அது ஒரு நிகழ்ச்சியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தோட முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி அந்த பையனை பார்க்கும்போது காதலிச்சு அந்த பையனை பார்க்கும்போது தான் சில பிரச்சனைகள் உருவாகுது. அந்த பிரச்சனை எப்படி முடியுதுங்கிறதான் மிச்சம் மீதி கதை உங்களுக்கு. படம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. வந்து எந்த இடத்துலையும் வந்து தொய்வு இல்லாமல் அழகாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் எல்லாமே மாண்டேஜஸ் சாங் தான். அதனால் வந்து மாண்டேஜஸ் சாங் வந்து எல்லாமே ரசிக்க முடியாது இருக்குது. எதுவும் வந்து தொல்லை தர மாதிரி இல்லை. படம் வந்துட்டு டைரக்டருக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஹீரோவுக்கும் சக்ஸஸ் கொடுத்துருக்கு. இந்த பொண்ணு ஹீரோயின் நடித்த அனஸ்வரா ராஜுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து இந்த படத்தின் மூலமா வந்துட்டு வருவான்னு சொல்லி நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து பூ படத்தில் பார்வதி கேரக்டர் எப்படி ரசிச்சனோ, அந்த பார்வதி நடிப்பு எப்படி ரசிச்சனோ, அதே மாதிரி பருத்தி வீரனில் வந்து முத்தோட கேரக்டர் ரசித்த மாதிரி, அந்த பிரியாமணி நடிப்பு ரசித்த மாதிரி வந்துட்டு இந்த அனஸ்வரா ராஜனுடைய கேரக்டரையும் அந்த பொண்ணோட நடிப்பையும் வந்து நான் ரொம்ப ரசித்தேன். அவசியம் பாருங்கள். இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். வழக்கம் போல சொல்கிறேன். இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Yeah.